ஏ ஜெயராணி, இன்னும் நீ குளிக்கல? சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. நேத்திக்கு மாதிரி குளிக்காம டிஃபன் சாப்பிட்டேன்னு தெரிஞ்சது அப்புறம் எனக்கு செம்ம கோவம் வந்துரும். செம்மையா கோவம் வந்தா என்ன நீ பண்ணுவீங்க? செம்மையா திட்டுவேன். அப்ப திட்டிட்டு போங்க. ஏண்டி சொல்ல மாட்ட? எல்லாம் உங்க சின்ன குட்டிய சொல்லணும். அவனாலதான் நீ இப்படி கெட்டு போயிட்ட. நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி போற இடத்துல அன்னிக்காரி தாயில்லா புள்ளைய சரியா வளர்க்கலன்னு என்னதாண்டி திட்டுவாங்க? அப்படி யாரா சொன்னாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷமே அவங்கள தோச்சி தொங்க போட்டுற மாட்டேன். ஏன்னா எனக்கு அம்மா இல்லைன்ற குறையே நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளும் வந்ததில்ல. சரி சரி, ஐஸ் வச்சது போதும், சீக்கிரம் போய் குளி. சரிங்க நீ. இப்பதான் உங்க சேர்ல வந்து உட்கார்றீங்களா? குளிக்கலன்னா நீ சோறு போட மாட்ட. பசியோட என்னால இருக்க முடியாது, அதான் குளிச்சு ரெடி ஆயிட்டு வரேன். அதுக்கு இவ்ளோ நேரமா? நல்லா அழுக்கு தேய்ச்சி குளிக்க வேண்டாமாடி? பாத்ரூம்ல உட்கார்ந்து நல்லா பேப்பர் படிச்சுட்டு அழுக்கு தேய்ச்சி குளிச்சா நீ வேதம் சொல்றீங்களா என்கிட்டயே? இந்த அலங்காரத்தை யாரும் ஏமாத்த முடியாது. எந்திரிங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்கிட்ட தலை குனிஞ்சுதான் ஆகணும். நெட்டையா இருக்கிறவங்க குட்டையா இருக்கிறவங்கள தலை குனிஞ்சுதான் பாக்கணும், அது விதி. அப்ப என்ன குட்டங்கிறீங்களா? அதுல என்ன சந்தேகம் அலங்காரம்? அலங்காரம், என் பொண்டாட்டிய என் முன்னாடி பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இவன் பேர் சொல்லி கூப்பிடுறான்? கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லு. அண்ணிங்கிறவங்க அம்மா மாதிரி, அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சட்டமா சொல்லுது. கேட்டு சொல்லுங்க நீ. அப்படி சொன்னா அந்த சட்டத்தையே உடைச்சிடலாம். சட்டம் என்ன? இவன் சட்டையில இருக்கிற பட்டனா உடைக்கிறதுக்கு. இங்க பாருங்க அண்ணி. ஏய் குட்டி, உங்க 2 பேர் சண்டையில ஏன் மண்டையை உடைக்காதீங்க, நான் போறேன். அண்ணி சரி சரி, தோத்தோன்னு வீரம்தான். இந்தா. எனக்கு எதுக்கிட உன் சம்பாத்தியம்? கொண்டு போய் உன் அலங்காரத்துக்கிட்ட கொடு போ. இந்த ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. ஆமாடா, அதுக்கு என்ன போ? தம்பின்னு ஆசையா செலவுக்கு காசு கொடுத்தா ₹1 வாங்குறியா நீ? இல்ல நீதான் என்னைக்காவது என்கிட்ட கேக்குறியா? அப்படி இருக்கும்போது உன் சம்பாத்தியத்தை மட்டும் நான் எப்படி வாங்குவேன்? நீ சொல்றது என்னவோ வாஸ்தவம் தான். என்ன பண்றது, நம்ம அம்மா என்ன ரோஷக்காரனா பெத்துறல. ஏண்டா, சின்ன வயசுல நீ ஆசையா சைக்கிள் கேட்ட, அத நான் வாங்கி தரலன்னு கோவப்பட்டு இனிமே நீ என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண. அத இன்னுமாடா ஃபாலோ பண்ற? ஐயா, நமக்கு வாக்கு தான் ரொம்ப முக்கியம். பொல்லாத வாக்கு. போட. அண்ணன் தம்பி 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. ஆமா, சோறு போடாம நீ எங்க கிளம்பிட்ட? உங்க தங்கச்சிக்கு முட்டை பொரியல் இருந்தாதான் சோறு இறங்குமா, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போ, சீக்கிரமா வாங்கிட்டு வா. ம்